Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 90 டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தேன். அதுக்கான சின்னதாக கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு, அப்புறம் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே என்ன படிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் டேர்ம் கோல் அப்படின்ட்டு ஒன்று வச்சுக்கணுங்க. இது வந்து என்னுடைய ஸ்டடி பிளான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுக்கோங்க. இந்த 3 மந்தில் நான் இதெல்லாம் படித்து முடிக்கணும், இந்த மந்தில் நான் இதை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் தமிழ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்ட் உள்ள முடிச்சிருக்கணும். சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 7 முடிச்சிருக்கணும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சார் கிளாஸில் எல்லா நோட்ஸுமே எடுத்துருக்கணும்னு இருக்கேன். ஜிஎஸ்ல அதே மாதிரி டாப் 25 லெசன் வந்து நான் முடிச்சிருக்கணும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கை வந்து நான் இந்த மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து நான் முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் லாங் டேர்ம் கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் நான் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். அக்டோபர் மந்தில் மொத்தம் 4 வாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நான் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழில் முடிக்கிறத பாருங்கள். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 30 வீடியோவாவது எடுக்கிற நோட்ஸ் எடுக்கணும் ஒரு வாரத்தில். அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 5 லெசன் அப்படி இல்லைனா ஒரு 6 லெசனாவது நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லெசன் படித்தோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக 10th ஸ்டாண்டர்டை வந்து சீக்கிரமாக கவர் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? நான் அந்த டாப் 40 லெசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் அதிகப்படியான லெசன் பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து தான் வந்திருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெசன் 5லேருந்து லெசன் வந்து அந்த லெவல் வரலும் இருக்கும். நான் 10 இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்துக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10 இந்த லெசனு. அதுக்கப்புறம் புவியியல் பார்த்தீங்கன்னா 7 லெசனுமே படிக்கணுங்க. ஜியாகிரஃபி 5 லெசன் தான் கவர் ஆகும். அந்த 6வது லெசனும் 7வது லெசனும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து கவர் ஆகிடுங்க. அதே மாதிரி பாலிட்டி ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்கில் 5 லெசனுமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இதை வந்து இந்த மந்த்துக்குள்ளே எப்படின்னா நீங்கள் படித்து நோட்ஸ் எடுக்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க. நீங்கள் வந்து எப்படி படிப்பீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே செய்யணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு படிக்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க நானே தான் பார்த்துக்கணும். வீட்டையும் நானே தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து படிக்கிறதையும் நான் தான் பார்த்துக்கணும். கிராமத்தில் இருக்கிறன்றதுனால நிறைய வேலைகள் இருக்கும், அதையும் செய்யணும். இது எல்லாமே நான் செஞ்சுட்டு தாங்க படிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த டைமில் கிடைக்குமோ, ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக படிக்கிறோம் அப்படின்றது தான். எவ்வளோ நேரம் படிக்கிறோம், நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கரெக்டாக நம்ம என்ன படிக்கணுமோ அதை கரெக்டாக படித்து முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஸ்டடி டைம் டேபிள் போட்டுக்கோங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் இதை படிக்கணும் அப்படின்றத முன்னாடி நாள் நைட்டே எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி வச்ச மாதிரி நீங்கள் படிங்க, தொடர்ந்து படிங்க. இப்போ ஏன்னா குரூப் 2 எக்ஸாமில் வந்து சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. மேக்ஸ் அதே மாதிரி 5 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. நம்ம வந்து படிக்கிறவங்க படிக்கணுங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்போ எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும்ல. 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஈஸியாக இருந்தால் எப்படி? ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து படித்து அதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி வந்து ஒரு நாள் வந்து நம்மளை தேடி வருங்க. நீங்கள் எல்லாருமே படிங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா படிக்கிறதுல டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 படிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸியாக படிக்கிறதுக்கு.